ஹலோ அண்ட் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வினோ பிரின்சஸ் பிரிட்டி. நம்ம இன்னைக்கு சேனலில் என்ன பார்க்க போகிறோங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி மீன் வறுவல் மாதிரி வாழைக்காய் செய்ய போகிறேன். ஸோ வாழைக்காய் நான் கொஞ்சம் இந்த மாதிரி ஆஃபாக கட் பண்ணி அதில் சைடில் கட் பண்ணியிருக்கேன். இது கூட ஒரு 2 தக்காளி, ஒரு 4-5 சின்ன வெங்காயம், 5 பல் பூண்டு இதெல்லாம் ரஃப்பாக கட் பண்ணியிருக்கேன். இது கூட 2 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துகிட்டு ஒரு 5 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இதை நம்ம ட்ரையாக ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் பேன் அடுப்பில் போட்டிருக்கேன். நான் எதுவும் ஆயிலெலாம் எதுவும் போடல. நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணி ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணுறோம். நல்லா கொஞ்சம் ஃப்ளேவர் வர வரைக்கும், அந்த ஸ்மெல் வர வரைக்கும் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி விடுங்க. ஓகே, இது ரோஸ்ட் ஆகிடுச்சு. இது நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். இது கூட இதை அரைச்சிட்டு இது கூட தனியாக நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, பூண்டு இதுவும் நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்து வைக்கலாம். ஓகே, நம்ம இதெல்லாம் அரைச்சிட்டு வந்தாச்சு. நம்ம இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு அதில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் சால்ட்டு போட்டிருக்கேன். சால்ட்டு போட்டு இதுதான் இந்த பிளேட்டில் வச்சுருக்கோம் பாருங்கள். இதுதான் நம்ம அரைச்சிட்டு வந்த அந்த ஸ்பைசஸ் பவுடரு, ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்தோம்ல அந்த பவுடர். அதில் நான் 1.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். நான் ஒரு 5 வாழைக்காய் கட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த அளவுக்கு நான் சொல்கிறேன். இதுதான் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த அந்த தக்காளி பேஸ்ட்டு. இதையும் நம்ம போட்ட ஸ்பைசஸ், அந்த சால்ட்டு எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வாழைக்காய் இருக்குல்ல, அந்த வாழைக்காவை இதில் போட்டு அதே மாதிரி நம்ம இதோடய சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா நம்ம போட்ட மசாலாஸ்லாம் அதில் கோட்டார மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் ஃப்ளேவர் அதில் நல்லா உள்ளே இறங்கும். இது கூட நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி பவுடரும், 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லி பவுடரும், 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பவுடரும் எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு பிளைன் ரெட் சில்லி இருக்குல்ல, அதுவும் எடுத்து அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா நமக்கு ரொம்ப ஸ்பைசஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னும் கூட காரம் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக இந்த அளவுக்கு நான் ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். இதை நல்லா திக்காக கரைச்சிக்கோங்க. தண்ணி கம்மியாக ஊற்றி நல்லா திக்காக கரைச்சிக்கோங்க. தண்ணியாக ஊற்றினா நம்மளோட இது தண்ணியாக போயிடும். ஸோ கொஞ்சம் திக்காக கரைச்சி பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம இப்போ ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 1/2 hour to 15 minutes நம்ம வைக்கலாம். ஓகே, இது இப்போ ஒரு 1/2 hour மேக்னேட் ஆகட்டும். 1/2 hour கழித்து நான் இப்போ நான் டவாவில் தான் வறுக்க போகிறேன். ஸோ அதனால் நான் தோசைக்கல்லில் வறுக்கிறதுனால தோசைக்கல்லில் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டு நம்ம ஊற வச்ச மசாலா வாழைக்காய் இருக்குல்ல, அதை நான் இதில் நம்ம மீன் வறுக்கிற மாதிரியே பொரிக்கிற மாதிரியே நான் இதில் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், ஒன் சைடு நல்லா ஒரு 15 minutes ஒரு 10 minutes விட்டோம்னா சரியாயிடும். அதே மாதிரி பேக் சைடு இதே மாதிரி பரட்டி விட்டோம்னா நமக்கு இப்போ 2 சைடும் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மசாலா வாழைக்காய் வறுவல், மீன் வாழைக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் தெரியப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். தேங்க்யூ, பாய்.